3 times அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு யாரையும் கண்ணுக்கு தெரியாது, எங்க அம்மா தெரியல, எங்க அப்பா தெரியல, என் தம்பி தெரியல, என் பொண்ணு தெரியல, யாருமே தெரியல. மருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஃபேன்ல தொங்குனா எப்படி இருக்கும், இந்த உயிர் போற நிமிடங்களை அனுபவிச்சதுனால சொல்றேன். அதை விட கொடுமையானது இந்த உலகத்துல இல்லவே இல்லை. எனக்கு 20 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. நைட்டியை கிழிச்சிட்டு என் கூட படுக்கலங்கிறதுக்காக அடி வாங்கியிருக்கேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் இங்க வாழக்கூடாது அப்படின்னு. டிவோர்ஸி அப்படிங்கறத சொல்றதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சுல்ல. வாடகைக்கு வீடு தரல, மீடியால இருக்கிறதுனால சுத்தமாவே தரல. 20 வருஷமா நான் அப்படிதான் வாழ்ந்திருக்கேன். ஆத்திரம் இருக்கு, சாகணுங்கிற வெறி இருக்கு, சாகவே கூடாது, அவங்கள இருந்து அழிக்கணுங்கிற ஆதங்கமும் இருக்கு. அழுகாட்சி வருது, அழ முடியல, அப்பா வேணும், ஆனா இப்போ என்னால அப்பா கூட இருக்க முடியல. இந்த ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பொண்ணை வந்து அதுல கோபம் வருது, அதுக்கு ஆத்திரம் வருது, கண்ணீர், அந்த கண்ணீரை தொடச்சிட்டு அது பேசுது. நான் அனுபவிச்ச எந்த கொடுமையும் இவங்க நம்ப தயாரில்லை. இது கொடுமையே இல்லைன்னு மீண்டும் என்னை அந்த கொடுமைக்குள்ள ஆளாக்குறாங்க. நான் ஏன் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த பொண்ணோட கேள்வி. என்னம்மா நீ, அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், என்ன அவமானம், உள்ள உயிர் போச்சு, இதுக்கு மேல உனக்கு என்ன அவமானம்? யாரு கூடயாவது லவ் பண்ணி ஓடி போனேன்னா அப்படியே போயிடுனா செத்துரு சொல்றமா இல்லையா? அப்ப நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை வெளியே வந்து சொன்னா நீங்க தப்புங்கிறீங்க. சத்தியம் பண்ணி கேட்டிருக்கா, நான் சொன்னது எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது, என்ன அங்கங்க கடிச்சு வைக்கிறான் அப்படின்னு தன்னை விட வயதில் இளைய ஒரு பையன் கிட்ட சொல்லியிருக்கான்னா அவ எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பின்மை சூழல்ல வாழ்ந்திருக்கான். செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்து அதை அசிங்கமா பாக்குறோம். அதை பத்தி பேசினா நம்மளை கேவலமா பேசுறாங்க. பீரியட்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, பேடு கடையில வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, காண்டம்னு சொன்னா நம்ம வந்து ஏதோ ரெட் லைட் ஏரியால இருந்து வந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எப்ப நீங்க பேசுவீங்க? எத்தனை சூசைடு போறோம்? ரிதன்யா மட்டும்தான் இந்த வாரத்துல இறந்துருக்காங்களா? அம்மையார் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகும் இவ்வளவு ஆண்டுகள் ஆனதற்கு அப்புறம் என் காதுல கேக்குது, அவங்க யார் கூட இருந்தாங்க தெரியும்ல, அவங்க யாரோட இருந்தாங்கன்னு தெரியும்ல. இது கேட்டுட்டு அசிங்கமா இல்ல, செத்து மண்ணோட மண்ணு ஆயிப்போச்சு. வணக்கம். இன்று நம்முடன் ரேகா நாயர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். ரித்தன்யா இன்னைக்கு வந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே ரித்தன்யாவுடைய இந்த தற்கொலை வந்து ஒரு பேசுபொருளாக இருக்குது. நம்ம வெளிச்சம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இல்லறம் குறித்தும் சரி, ஒரு குடும்ப அமைப்பும் குறித்தும் சரி, நிறைய விஷயங்கள் வெளிச்சம் பார்க்க வேண்டியிருக்குன்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து மேம், இது ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம், அந்த அப்பாவி பெண்ணுடைய வாழ்க்கை பறிபோனது, இது எல்லாம் பார்க்குறப்போ உங்களுடைய உணர்வு என்னவா இருக்கு? போராடி இருக்கலாமே, வீட்டில் வந்து சொல்லியிருக்கலாமே, மாறி இருக்கலாமே அப்படின்லாம் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருந்தா இதுக்கு செத்துருக்கலாமே அப்படின்னு நம்மளேவே கேட்டிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 78 நாட்களில் அனுபவிச்சிருக்கிறது எனக்கு அந்த வாய்ஸ் மூலமாக புரியுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசுகிறாங்க, அம்மா பேசுகிறாங்க, சொந்தக்காரங்க பேசுகிறாங்க, ஊடகங்கள் நிறைய பேசுது. ஆனால் அந்த வாய்ஸ் ஒட்டு மொத்தமாக கேட்கும்போது அதில் பல பரிணாமங்களை அந்த பொண்ணுனுடைய வெளிப்பாடாக தெரிஞ்சுது. அவ்வளோ உச்சப்பட்ட கோபம் இருக்குது, ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆத்திரம் இருக்குது, சாகணுங்கிற வெறி இருக்கு, சாகவே கூடாது, அவங்கள இருந்து அழிக்கணுங்கிற ஆதங்கமும் இருக்கு. அதே சமயத்துல அழுகாட்சி வருது, அழ முடியல, அப்பா வேணும், ஆனா இப்போ என்னால அப்பா கூட இருக்க முடியல. இந்த ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பொண்ணை வந்து காரணமா இருந்திருக்கு. பொதுவா இந்த மாதிரி எல்லாம் பேசி ஆடியோ போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்து குறைவாங்க. ஏன் ரித்தன்யாவுக்கு அது முடியல அப்படின்னா, பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கிறத தொடர்ந்து நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். திருமண பந்தம்ங்கிறதெல்லாம் வந்து பார்த்த உடனே காதல் வரலாம், ஆனால் பார்த்த உடனே காமமெல்லாம் யார் மேலேயும் வராது. அப்படி இருக்குன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருக்கும். எதை பார்த்தாலும் தோணும் அவங்களுக்கு, செவுத்துல இருக்கிற பொம்மையை பார்த்தா கூட தோணும். அப்படி மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு போக முடியும். நம்ம சொசைட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கே உறவு வச்சுக்கணும். இந்த இன்டிமேசியில வந்து அவங்க ஹாப்பியா இருக்காங்களா இல்லையான்னு எந்த பேரண்ட்ஸும் முதல் மாதிரிலாம் கேட்கறது இல்லை. ஆனா அதை சொல்லக்கூடிய இல்லை அதை புரிஞ்சிக்க கூடிய இடத்துல கூட கவினுடைய குடும்பமோ கவினோ இல்லைங்கிறது தான் அங்கே பிரச்சனை. எந்த தாயும் தன் மகனையோ எந்த தாயும் தன் மகளையோ என் புள்ள சரியில்லை நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. என் புள்ள சரியில்லை, சீக்கிரம் ஒரு கால் கட்டு போடுன்னு அக்கம் பக்கத்துல சொன்னாலும் கூட தான் குடும்பத்துல இருக்க என் புள்ள சரியில்லைன்னு சொல்லவே மாட்டேன். கொங்கு பெல்ட்ல எல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களையே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. பாய் ஆர் கேர்ள், நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே பார்ப்பாங்க,
ஐயோ யாரையும் கூட்டிட்டு வந்துட்டா, எதுக்கு கூட்டிட்டு வந்துட்டான்னு பார்ப்பாங்க. அதுவும் ஒத்த பயலை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஊரே கூடிடுவாங்க. எதுக்கு வந்தான்னு தெரியல, இவங்க காதலிக்கிறாங்களோ அச்சுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மதுரை, திருநெல்வேலி, கொங்கு ஏரியாலாம் வந்து ரொம்ப ஜாதியையும் அந்த மதத்தையும் அந்த இனத்தையும் பாதுகாத்துக்கிட்டே வரக்கூடிய இடங்கள். அவங்களெல்லாம் நீங்கள் அப்படி பிரித்து பார்க்கவே முடியாது. இன்னொன்று, கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துருச்சுல அந்த பொண்ணு, தீபாவளி, பொங்கல், எந்த நேரத்துக்கு போகணும், எத்தனை மணிக்கு போகணுங்கிறதெல்லாம் அவங்க எழுதுவாங்க. எனக்கு நினச்ச மாதிரி எங்கள் அம்மாவையெல்லாம் நான் போய் பார்க்க முடியாது. இதெல்லாம் அங்கே வந்து ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி உடைக்கிறதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரிய 2 மாசம் கூட ஆகலை இல்லைங்க, 3 மாசம் ஆகலை, 2 மாசம் 78 நாள். அதில் போகிறது வர்றது பழகிறது இதுதான் இருக்குமோ, இதுதான் வாழ்க்கையாக இருக்குமோ, இப்படி தான் சோறாக்கணுமான்னு தெரியறதுக்குள்ளே சோறு கரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நம்மளே என்ன கேட்போம், நல்ல குடும்பம் நாசமாக போயிடுச்சு, நல்ல பரம்பரை இப்படி நடுத்தருவுக்கு வந்துடுச்சு, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல. அதை உடைக்கணுங்கிற இந்த நல்ல குடும்பத்தை உருவாக்குனது யாரு? இந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு, அல்லது முதல் தடவை பிரச்சனை வந்தப்போ வீட்டுக்கு போய் பேசினாங்க, அம்மா அவன் இல்லைன்னா இன்னொரு மாப்பிள்ளை தங்கமான பையனை நான் பண்ணித்தரேன், நீ 1 வருஷம் வீட்டில் இரு, நீ எங்கேயா வேலைக்கு போ, அங்கே எங்கேயாவது பழகுறியா, பேசுறியா, பிடிக்குதா, பார்த்துக்கலாம் விடு, நீ ஏன் பயப்படுறேன்னு. நம்ம அச்சோ நம்ம மான மரியாதை போயிடும், நீ அந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிறது, அந்த பையனை விட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிறது. இங்கே எல்லாத்துக்குமே இந்த சமூகம் வேற யாரும் கிடையாது. அமெரிக்கால இருந்தோ லண்டன்ல இருந்தோலாம் அதிபர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம கூடயே இருக்கிற ஆட்கள் தான் நமக்கு வந்து எதிரியாகவே தொடர்ந்து இருக்கிறது. 2 மாதம் அந்த பொண்ணு வாழ்ந்திருக்கு, பிடிச்சோ பிடிக்காமலையோ ஏதோ காரணங்களால் வாழ்ந்திருக்கு. 200 பவுன் டவுரி அவங்க பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. 200 பவுன் கேட்குறாங்கப்பான்னு சொல்லியிருந்தா அந்த ஆள் எதையோ ஒன்று வித்தாவது அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க. பணமோ டவுரியோ அங்கே ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இது எல்லாமே பெரிய விஷயமா இருந்தால் கூட இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அன்பு, உறவு, காதல், அதை தாண்டி இருக்கிற ஏதோ ஒன்று ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. அது இல்லாததுனால தான் இது இவ்வளோ பெரிய பூதாகரமாக இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேசுறதுக்கான காரணம். ஒரு பையனை தாண்டி நீ இன்னொரு பையனை காதலிக்க கூடாது, ஒரு பையனை தாண்டி இன்னொருத்தர் கூட நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட லிஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க, 2வது திருமணம் செய்தவர்கள் போடுறாங்க. அதை பார்க்கும்போது நீங்கள் கேவலமாக பார்க்குறீங்க, முகம் சுழிச்சு பார்க்குறீங்க. நல்ல நாள் கெட்ட நாட்களில் அவன் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க, 2வது கல்யாணம் பண்ணணும்னுக்கு பிறந்த குழந்தைன்னு அதை சுட்டி காட்டுறீங்க. இவ்வளவு அவமானத்தை தந்த இந்த சொசைட்டி முன்னாடி ஏன் வாழணும்னு அந்த பொண்ணுக்கு யார் சொல்லி கொடுத்தது? வாழக்கூடாது இல்லையா? இப்போ வாழக்கூடாதுங்கிற சிஸ்டத்தை நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால தான் அது சூசைட் பண்ணுச்சு. அதை யார் சொல்லி கொடுக்குறா? அந்த புரோக்கரோ அல்லது வந்த பெரியப்பாவோ அல்லது பையன் வீட்டாரோ பொண்ணு வீட்டாரோ. என்னம்மா நீ, அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம், அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். என்ன அவமானம்? புள்ள உயிர் போச்சு, இதுக்கு மேலே உனக்கு என்ன அவமானம்? யார் கூடயாவது லவ் பண்ணி ஓடி போனேன்னா அப்படியே போயிடுனா செத்துரு சொல்கிறோமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை வெளியே வந்து சொன்னால் நீங்கள் தப்புங்கிறீங்க. சொல்லுங்க பொண்ணுங்களை கூப்பிட்டு, என்னம்மா லவ் பண்ணிட்டியா, ஃபெயிலியர் ஆகிடுச்சா, அவனுக்காக தாடி வைக்காத, அவளுக்காக வந்து நீங்கள் சாகாத, பரவாயில்ல இவன் இல்லை இன்னொருத்தனை லவ் பண்ணு, இவன் கூட வாழ்க்கை பிடிக்கலையா, அவனோட சந்தோஷமா நீ இல்லையா, விடு, வீட்டுக்கு வா, கொஞ்ச நாள் இரு, மனசை மாற்றிக்கோ, இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு ஏன் எந்த பேரண்ட்ஸும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சகிக்க முடியாத உறவுகள்லேருந்து வெளியே வர்றதை நார்மலைஸ் பண்ணணும். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று கல்யாணம் இன்றைக்கே பிரிஞ்சுவான்னு சொல்லலை. ரிதன்யாவுடைய மரணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணும் இந்த மயிருக்கு தான் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். புரியுதா? கேட்டியா? நீ போய் அவங்க கூட வாழுன்னு சொல்கிற, பிடிக்கலன்னு சொல்கிற, கேட்குறே இல்லை நான் சாகட்டுமா? இப்போ மிரட்டுறதுக்கு இது ஒரு பாயிண்டாக இருக்குது. இப்போ நல்லவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், இழந்துக்கிட்டே இருக்கிறோம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தயங்குறோம். இதெல்லாம் எப்படி என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறது? யார் சொல்லுவா? இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பொண்ணு ட்ரை பண்ணியிருக்கு வாழறதுக்கு, வாழ முடியலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கவும் ட்ரை பண்ணியிருக்கு. இறங்கி இங்கே வரும்போது மீண்டும் அங்கேயே தள்ளாடுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த பொண்ணு என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா, நான் அனுபவித்த எந்த கொடுமையும் இவங்க நம்ப தயாரில்லை, இது கொடுமையே இல்லைன்னு மீண்டும் என்னை அந்த கொடுமைக்குள்ளே ஆளாக்குறாங்க, நான் ஏன் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணோட கேள்வி. ஆடியோவில் தெரியுது அழறா, நான் ஏன் அழணும்னு அவளே தொடச்சிக்கிறா, தொடச்சிட்டு திரும்பவும் பேசுகிறா. அப்பா நான் உங்களை ஏமாத்திட்டேங்கிறா. அப்பா அவங்ககிட்ட நான் பேச முடியல, நான் உங்களுக்கு இல்லாமல் போயிட்டணும், நான் பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அவளுக்கே எல்லாமே தெரியுது, A to Z அந்த ஒரு வீடியோலேயே ஒரு பொண்ணோட மொத்த மனநிலையும் அதில் பதிவு பண்ணிட்டு தான் போகிறா. அந்த பதிவு பண்ணின வீடியோவை கேட்டதுக்கப்புறமும் நீங்கள் இன்னும் சட்ட நடவடிக்கை எடுக்கலைங்கிறது அதை விட மிகப்பெரிய கொடுமையான விஷயமா இருக்குது. எனக்கு பிரச்சனை இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட என்னோட கதை சொல்லணும்.
போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன கதைகள்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா நான் திருப்பி நீதிமன்றத்துக்கு போகணும். நம்மளுடைய கதைகள் எல்லாம் யாரும் கேட்க தயாரா இல்லை. நான் ஏன் உங்ககிட்ட என் கதையை சொல்லணும்? நான் முடிவெடுக்கிற இடத்துல நான் மாறணும்னு நான் கேட்குறேன். எல்லாருமே நான் நடிகைங்கிறதுனால என்னை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவ கருப்பா இருக்குன்னு என்னை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொந்த வீடு இல்லை. அதாவது டீச்சர் பொண்ணு, ஒரு பொண்ணு சமீபத்தில் என்கிட்ட வந்த பொண்ணு சொல்றாங்க, நீ எல்லாம் என்ன பெரிய டீச்சர் வேலைக்கு போற, டீச்சர்லாம் ஒரு படிப்பா, டீச்சர்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி வச்ச 7வது மாசத்துல வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு அவரோட வாழ்றதா இல்லை நான் வேலையோட நின்று வாழ்றதா? சுயமா நின்று வாழுமா? கலெக்டரே உனக்கு வருமா, நீ ஏன் யோசிக்கிற அப்படி? அப்ப டீச்சர் வேலை ஒரு பெருசு இல்லை நம்ம சொசைட்டி சொல்லுது. அதனால ஒரு திரும்ப என்ன சம்பளம் கிடைச்சிட போகுது? நான் என்ன கேட்கறேன்னா, என்ன சம்பளம் கிடைச்சா என்ன? சம்பளத்தையா நீ கல்யாணம் பண்ணியிருக்க? கலெக்டர் பொண்ணுங்களாம் நல்லா தான் இருக்காங்களா? சந்தோஷமா இருக்காங்களா? கமிஷனர் பொண்ணுங்க நல்லா இருக்காங்களா? இல்லை ஒரு IAS IPS படித்த பொண்ணுங்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்காங்களா? கிடையாது. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ மன ரீதியா எனக்கு பிடிச்சதை என்னால் செய்யவும் முடியல. ஆனால் இந்த சொசைட்டிக்காக ஒரு இறுக்கமான சூழ்நிலை, ரொம்ப நாளில் இறுக்கமாக வாழ முடியாது. எங்கேயுமே என்னாலையும் வாழ முடியாது, உங்களாலையும் வாழ முடியாது. இவ்வளோ பேசுகிற எனக்குமே சில நேரங்களில் என்னடா வாழ்க்கைன்னு கேட்குது. கொடுமைகள் நடக்குது, மிரட்டுறாங்க, அடிக்க வராங்க, திட்ட வராங்க, பிரச்சனைகள் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் தான் ரேக்கா ஃபேஸ் பண்ணுவா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேண்டான்னு தோணும், இல்லைன்னா அது வேண்டான்னு தோணும். அது வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அங்கே தான் எல்லாருமே உடஞ்சி போகிறது. எனக்கு பிரச்சனை இல்லை, சாகிறதில்ல, நான் செத்தாலும் பேசுகிறீங்களே அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு இறந்து போச்சு. இது ரொம்ப சிம்பிளாக அவங்க அப்பா அம்மாவோட விட்டுருக்கலாம். ஆனால் இது ஒரு கேஸாக நம்ம எடுத்து பேசுகிறோம். காரணம் என்னென்னா, மற்றவங்களுக்கு இந்த ஆபத்துகள் விபத்துகள் நடக்கக்கூடாதுன்னு போல்டாக பேசுகிறவங்க, கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறவங்க, நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்கிறவங்க, நான் காதல்லையே என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த சொசைட்டி நல்ல பேர் கொடுத்துருக்கா சொல்லுங்கள்? அப்புறம் எப்படிங்க அந்த பொண்ணு உயிரோட வீட்டுக்கு வந்து இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராக இருக்கும்? சொல்லி கொடுங்க. உயிர் தான் ரொம்ப முக்கியம். உலகத்துல எது போனாலும் உயிர் இருக்குல்ல, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இல்ல இந்த கல்யாணத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா என்ன? ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்துடவே கூடாதா? ஒரு பொண்ணு இந்த சொசைட்டில வாழ்ந்து சாகவே கூடாதா? ஏன் அதை நீங்க தினம் தினம் எங்க கல்யாணம் பண்ணா பிரச்சனை, கல்யாணம் பண்ணி முதல் 1 வருஷத்துல குழந்தை பெத்துக்கலன்னா பிரச்சனை, குழந்தை பெத்துக்காம இருந்ததுன்னா என்னெல்லாம் பேரு சமத்துறீங்க? இன்னைக்கு எவ்வளோ கருத்தரிப்பு மையங்கள் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நான் கேட்கும்போது ஆண்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. எந்த ஆம்பளையோட அம்மா அப்பா வந்து என் பையனோட இது சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்களா? அவளுக்கு மலடி, அவளுக்கு குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கல, ஏதோ பிரச்சனை. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, உங்களுக்கு தாங்க பிரச்சனை. நீ குழந்தைய பெற்றுக்காம ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்தா என்ன பண்ணுவாங்க? காலம் முழுக்க ஐயோ நம்ம சமூகத்துக்கு ஒன்று வேண்டாமா, உனக்கு வாரிசு ஒன்று வேண்டாமா, உன் சொத்துக்கே இங்கே ஒன்றுமே இல்லையே. இதெல்லாம் பேசினோம்னா என்ன சொல்லுவாங்க? ரேகா இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பேசலைன்னா நீங்கள் தினம் தினம் நாளைக்கு என்னையே நீங்கள் இழக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துடும். ஏன் இதெல்லாம் பேசக்கூடாது? பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்கா? இங்கே சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கா? அந்த குழந்தை, அந்த பொண்ணு வந்து எல்லாமே அவங்க தம்பி, யாரோ ஒரு சொந்தக்கார தம்பிக்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அம்மா இருக்காங்க, கூட படித்தவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சக வயதுடைய யாருக்கிட்டையுமே சொல்லாமல் சத்தியம் பண்ணி கேட்டிருக்கா, நான் சொன்னது எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது, என்னை அங்கங்கே கடிச்சு வைக்கிறான் அப்படின்னு தன்னை விட வயதில் இளைய ஒரு பையன்கிட்ட சொல்லியிருக்கான்னா அவள் எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பின்மை சூழலில் வாழ்ந்திருக்கா? எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல இது. என்னோட உணர்வுகளை கூட வெளியே சொல்ல முடியலையே. என்னங்க சொசைட்டி இது? 4 கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லை 40 தான் பண்ணட்டுமே, அவங்களுக்கு தெம்பு இருக்குது, பண்ணுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த சொசைட்டி அப்படி பேசுது? இப்போ எனக்கு ஒரு கணவன், ஒரு மனைவி, இதில் உடன்பட்டவ தான் நான். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. 20 வருஷம் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டேன். நான் 20 வருஷமாக தனியாக வாழ்ந்தேன், நல்லா தான் இருந்தேன், சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு நல்ல கணவன் கிடைச்சதுக்கப்புறம், நல்ல வாழ்க்கை கிடைச்சதுக்கப்புறம் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை இதை வேண்டாங்கிற மனநிலை 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ வரலாம். அதை நான் தானே தீர்மானிக்கணும். அதை ஏன் இன்னொருத்தர்கிட்ட அந்த தீர்மானத்தை கொடுக்குறோம்? அவரு சரியில்லை, அவரு சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இங்கே முடிச்சிரு. இப்போ அவங்க அப்பா வந்து மன்னிப்பு கேட்டாரு, நான் அப்படி சொன்னது தப்புங்க, வேண்டியதே இல்லை.
எனக்கு என் தாலி எப்போ முக்கியம்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தது அப்படிதான். ஒருவனுக்கு ஒருத்தி தான். இங்க இலக்கியத்துல கிடையாது, சட்டத்துல கிடையாது, எந்த கோர்ட்லயும் கிடையாது. உங்க அம்மா அப்பா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க விவேக்? அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. உங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? அதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தாரு. இரண்டாவது கல்யாணம் பண்ண என்னைய ஒரு குற்ற உணர்வாளரா தானே நீங்க வச்சிருக்கீங்க. செகண்ட் மேரேஜ்ங்கிறத கூசி தான் என்ன சொல்ல வச்சிருக்கீங்க. டிவோர்ஸி அப்படிங்கறத சொல்றதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சுல்ல. 20 வருஷமா நான் டிவோர்ஸின்னு சொல்லாம இருந்ததுல்ல. அப்போ டிவோர்ஸ் பண்ணா அவ என்ன பண்ணிருப்பான்னு தெரியாதா? இல்ல தனியாக வாழக்கூடிய பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்ல இல்லையா? தனியா வாழவே கூடாதுங்கிறாங்க. அப்புறம் இங்க சுதந்திரம். வாடகைக்கு வீடு எடுத்துட்டு ஒரு புதுசா எனக்கு தரல, வாடகைக்கு வீடு தரல. நான் வாடகை வீடு தராததுனாலதான் இப்ப ரீசெண்டா வீடு வாங்கினேன். என்னோட மொத்த நகையும் வித்து நான் வீடு வாங்கினேன். மீடியால இருக்கிறதுனால சுத்தமாவே தரல. ஒரு தனி பெண்ணுக்கு தமிழ்நாட்டுல ஹாஸ்டல் தவிர வாய்ப்பே 20 வருஷமா நான் அப்படிதான் வாழ்ந்திருக்கேன். ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு நான் அவ்வளோ டிராமா பண்ண வேண்டியது இருக்கு. அந்த டிராமாவை அக்செப்ட் பண்றவங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு அக்செப்ட் பண்ண தயார் கிடையாது. அவ சுயமா வேலைக்கு போறா, அவளால வாடகை கொடுக்க முடியும், அவளால சுயமா சமைக்க முடியும், சம்பாதிச்ச பணத்தை சேவ் பண்ண முடியும், நம்புறதே கிடையாது. ஆனா இங்க என்னன்னா தனியா வாழ்ந்துடவே கூடாது. உன் பிற்காலம் என்னமாகும்? என் பிற்காலம் என்ன ஆச்சு? ரித்தன்யாவோட பிற்காலம் என்னங்க ஆச்சு? கேள்விக்குறியாச்சு. ஆண்கள் இல்லாம அதாவது ரொம்ப சூப்பர் எக்ஸாம்பிள். அம்மையார் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகும் இவ்வளவு ஆண்டுகள் ஆனதற்கு அப்புறம் என் காதுல கேக்குது, அவங்க யார் கூட இருந்தாங்க தெரியும்ல, அவங்க யாரோட இருந்தாங்கன்னு தெரியும்ல. இது கேட்டுட்டு அசிங்கமா இல்ல? செத்து மண்ணோட மண்ணு ஆயிப்போச்சு ஒரு பெண்ணுடைய நிலைமை. இரும்பு மனுஷின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணோட நிலைமை. அவங்க மீடியால இருந்திருக்காங்க, அரசியல் இருந்திருக்காங்க, கொடி கொட்டி பறந்திருக்காங்க. இறந்து இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு எந்த ஆம்பளையாவது சொல்றாங்களா? எந்த ஆம்பளையாவது இந்த பொம்பளையோட எல்லாம் போச்சுன்னு சொல்றாங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பெண்கள் மட்டும்தான் இங்க பலிகடா. ஏன்னா பெண்கள் மட்டும்தான் சீக்கிரம் எமோஷனலா கலக்கமாவாங்க. டே நீ எத்தனை பேரோட போன எனக்கு தெரியும்டா, உன் லிஸ்ட் கொடுக்கட்டா கமலா தேவி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சூசைடே பண்ண மாட்டான். பெண்ணுக்கு இது ஒரு அவமானம். பெண்களையும் அது அவமானமா நினைக்கிறீங்கிற அவமான விஷயம் வந்து அவமானமான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இது அவமானமே இல்லைன்னு ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்கான்ல, பொண்ணுக்கும் பையனுக்கும் டேக் சரியா தானே இருக்கணும். அதை மட்டும் ஏன் தூக்கி தூக்கி வச்சு இது பண்றீங்க? படுக்கை அறையில 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியலன்னா அந்த ராத்திரியே நீ கிளம்பி தள்ளி போய் படு, கீழே போய் படு. தள்ளி படுத்து உனக்கு பிரச்சனை, அடிதடி இதெல்லாம் நடக்குது, அப்யூஸ் நடக்குதுன்னா ராத்திரியோட ராத்திரியா வெளியே வா. போலீஸ் ஸ்டேஷன் போகாத, எந்த யூஸும் கிடையாது. அங்க நம்ம ஸ்டோரி தான் பண்ணணும், தேவையே இல்லை. உன் வீட்டுக்கு போ. உன் வீட்டார்கள் உன்னை ஏத்துக்கலன்னு சொன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு முழுக்க நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு. அங்க வந்து நீங்க 5000 இருந்து 50,000 வரைக்கும் வாடகை இருக்கு. உங்க தகுதிக்கு ஏற்ப உங்க படிப்புக்கு தனியா வந்து தங்கலாம். சாப்பாடுக்கு நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம். 10 நாள் கஷ்டப்படுவீங்க. கவர்மெண்டே நடத்துறாங்க, தாராளமா இருக்கு. ஸோ 10 நாள் கஷ்டப்பட்டா 11ஆவது நாள் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆனா சூசைட் பண்ற அந்த மனநிலை இருக்கு இல்லைங்களா, அது சொல்லியெல்லாம் யாராலையும் புரிய வைக்க முடியாது. இல்ல நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசலாம், அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு பிளாக் பேப்பர் வரும். நான் 3 டைம் அட்டன் பண்ணதான். 300 வாட்டி நான் சொன்னாலும் எகைன் நான் சொல்லுவேன். 3 டைம்ஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். எனக்கு யாரையும் கண்ணுக்கு தெரியாது. எங்க அம்மா தெரியல, எங்க அப்பா தெரியல, என் தம்பி தெரியல, என் பொண்ணு தெரியல, யாரையுமே தெரியல. ஐயோ எப்படி நான் இங்க வாழ்வேன்? இங்க வாழ்றதுக்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தெரியலையே. இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? மீண்டும் எனக்கு ஆயதானம் படுத்துவாங்க. நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாக் பேப்பர் வரும். எதுவுமே தெரியாது. அதுல இருந்து தெளியணும்னா 2 வருஷம் ஆகும். எனக்கெல்லாம் 2 வருஷம் ஆச்சு. இவ்வளோ படிச்சு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு இவ்வளோ போராடுற எனக்கு 2 வருஷம் ஆச்சுன்னா, சாதாரண பெண்கள் இப்பதான் வெளியே வராங்க ஒவ்வொருத்தரா. அந்த விட்டில் பூச்சிகளெல்லாம் கசக்கி புளிஞ்சு அதுகளை ஒண்ணுமே இல்லாம ஆக்குற இந்த சமுதாயம் எவ்வளவு கேடுகட்ட மனநிலை கொண்ட சமுதாயம். இப்ப நான் டெய்லி போட்டோ போடுறேன். என்னையெல்லாம் வாழவே கூடாதுன்னு ஒரு கூட்டம் நினைச்சது. வாழ்ந்துகிட்டு இருக்கண்டாங்கிறதுக்காக நான் போட்டோ போடுறேன். ஒருத்தன் கீழே என்ன இந்த போட்டோலாம் வச்சு பிஸ்னஸ் பண்றியான்னு கேட்குறான். அதை வந்து நம்ம படிக்கல, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் அழகா இப்படி போட்டோ போட தோணுச்சு. இன்னும் வாழ்வண்டா, உனக்காகவே இன்னும் வாழ்வண்டான்னு. அது மாதிரி வாங்க போல்டாங்கிற நம்ம என்ன பண்றோம்? நமக்கு தெரிஞ்ச போது நம்ம ஏன் அடுத்தவங்களோட கமெண்ட்ஸுக்கு பயப்படுறோம்?
அப்படியே இருந்தாலும் உன் தலைவிதி அதுதான்னா அதுல இருந்து கடந்து வா. ஒட்டுமொத்தமாக ரிதன்யா அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடினமான சூழல்களை சிக்கி தவிக்கக்கூடிய பெண்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது. நம்ம மட்டும் ஏன் நல்லவங்களா யோசிக்கிறோம்? எல்லாமே சரியா பண்ணுங்க. அதுல எது சரி எது தவறுன்னு உங்களுக்கு தெரியும். எது பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வந்துகிட்டே இருங்க. எதெல்லாம் சந்தோஷம் கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துல சந்தோஷம் தரதும் சில நேரங்கள்ல வலிக்கும், துக்கத்தை ஏற்படுத்தும். அங்கிருந்து விடுபடுங்களேன். அந்த விடுபடுறதுக்கான நேரங்கள் தான் நம்மளுடைய அறிவு வளரும். இங்க வாழ்தல் தான் முக்கியமே தவிர எப்படி வாழ்தல்ங்கிறது முக்கியமே கிடையாது. வாழ்தல் எவ்வளவு முக்கியமோ எங்க வாழ்றோங்கிறது முக்கியம் கிடையாது, யாரோட வாழ்றோங்கிறது முக்கியம் கிடையாது. எனக்கு யாரை பார்த்தால் சிரிப்பு வருதோ அவர்களோடு பழகுங்கள். யார் வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்கிறோம் நமக்கு தோணுதோ அங்க போங்க. இல்லைன்னா ஒரு பெருசா அழகா தங்கத்திலேயே போட்டு உடம்பு முழுக்க தங்கத்துல போட்டு அங்க உட்காந்து கிளி மாதிரி நம்ம வாழ்க்கை எங்கேயுமே வாழ வேண்டியது இல்லை. பெண்கள் தங்க கூட்டு கிளியும் கிடையாது, அவர்கள் சொல்லும் போது ஆடுவதற்கு மயிலும் கிடையாது. வாழறதை விட ரொம்ப கஷ்டமானதுங்க சாகிறது. ஒரு மாத்திரையும் அப்படி இறங்கும் போது கசப்பு, அந்த நீர் இறங்குறதை விட கொடுமையான விஷயம் உலகத்துல எதுவுமே இல்லை. அப்படியே அந்த ஆணி வேர் அப்படி உடம்புல இருந்து புடுங்கும். தொங்கும் போது ஒரு மாதிரி இங்கெல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்சு முடிஞ்சு போச்சு கதை. இந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கொடுமையானது எனக்கு தெரியும். அதுல இருந்து மீண்டு வந்துதான் சி இந்த மயிரெல்லாம் மயிரே கிடையாது, இதுக்கா பயப்படுறீங்கிற அளவுக்கு என்னை இதெல்லாம் பேசினா பெரும் என்ன சொல்றது, என்னோடு இருக்கக்கூடிய வயது முந்தைய என்னம்மா இப்படியெல்லாம் பேசிட்டேன்னு அவ்வளோ தூரம் எனக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கு. எதுக்கு வாழணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்ல, வாழ்வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நமக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் மருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஃபேன்ல தொங்குனா எப்படி இருக்கும். இந்த உயிர் போற நிமிடங்களை அனுபவிச்சதுனால சொல்ற, அதை விட கொடுமையானது இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அதை பயன்படுத்தாதீங்க, வாழலாம். அதை விட வாழ்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த 3 முறை நீங்க சொன்னீங்க அந்த உயிரை மாய்த்து கொள்ள துணிஞ்ச அந்த விஷயம், அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்ல, ஒரு மன புரிதல் வந்திருக்கும். உங்களை அந்த சூழலுக்கு தள்ளியது எது, அதுல இருந்து மீட்டெடுத்தது எது? படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு எக்ஸாமு 2 மணிக்கு எக்ஸாமு. நான் வீட்டுல இருந்து ஒரு 11:30 மணிக்கு ரெடி ஆகுறேன். நீ எல்லாம் படிச்சு என்ன புடுங்க போற, நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும், எவன் கூட போறேங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஃபைனல் எக்ஸாம். ஆமா, நான் அப்போ சென்னையெல்லாம் வரல, எனக்கு இவ்வளோ புரிதல் எல்லாம் இல்லை. எனக்கு 20 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த தருணங்கள் இது நடக்குது, பெரும் போராட்டம். சீமெண்ணெய் அப்போ மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா வீட்டில், அப்போ எல்லாம் ஸ்டவ் அடுப்பு தான். இவ்வளோதான் நாங்கள் இருந்த வீடு. குழந்தையும் பிறந்துருச்சு. மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிட்டேன். கொளுத்துற நேரங்களில் என்னை அடிக்கிறாங்க, தட்டுறாங்க, பயங்கரமான பிரச்சனைகள் நடக்குது. அந்த தருணத்தில் எனக்கு 2 மணிக்கு எக்ஸாம். அந்த கடைசி எக்ஸாம் எழுதினாதான் எனக்கு அந்த டிகிரியே வாங்க முடியும். பெரும் போராட்டம் தான். அம்மிக்கல் எடுத்து அடிக்க வராங்க, அடிதடி நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன் போனால் இனிமேல் பண்ண மாட்டேன்னு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. இப்படி ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு அந்த மண்ணெண்ணெய் வாசனையோட எக்ஸாம் எழுதினேன். பாஸ் ஆகிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் இங்கே வாழக்கூடாது அப்படின்னு. வேற எதுவுமே தோணலை. நான் மன்னிப்பு கேட்கல, இதனால தான் வந்துச்சுன்னு சொல்லலை, போலீஸ் ஸ்டேஷன் போகலை, என்னை திருமணம் பண்ணவர்கிட்ட நான் பதில் சொல்லலை, ஒன்றுமே பண்ணலை. என் பிள்ளையை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் சென்னை கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய ரேகா நாயர். இப்போ நீங்கள் என்கிட்ட எவனை பார்க்க போகிறேன்னு கேளுங்க, எனக்கு பிடிச்சவனை பார்க்க போகிறேன் போடான்னு சொல்லிடுவேன். இந்த பக்குவம் வர்றதுக்கு எனக்கு 10 ஆண்டுகள் நான் சென்னையில் சர்வே பண்ண வேண்டியது வந்துச்சு. இப்போ நான் 11வது வருஷத்தில் இருக்கேன். 2014 நான் சென்னை வந்தேன். வரும்போது வெறும் காலோடு தான் வந்தேன், செருப்பு கூட போடலை. டிக்கெட்டு கிடையாது, ட்ரெயின் டிக்கெட் எனக்கு யாரோ ஒருத்தவங்க தான் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஹாஸ்டல் கேட்க நான் ஹாஸ்டலுக்கு தான் வந்தேன். இன்னைக்கு என் பொண்ணை நான் ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சுட்டேன். தனி ஒருத்தியா நின்று என்னால் இந்த 2வது திருமணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், இடம் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எந்த விதமான ஒரு தவறான உறவு முறையும் இல்லாமல், பணத்திற்காக யாரோடும் என் உடலை விற்காமல், சந்தோஷமாக சுயமாக ஒரே நாளில் 7 சேனலில் வேலை பார்த்துருக்கேன். இன்னைக்கு இருக்கிற அத்தனை சேனலில் இருக்கவங்களுக்கும் எனக்கு தெரியும். அது போல ஜாலியாக பேசு வளவலன்னு பேசும், இவ்வளோதான். யார்கிட்ட வேணாலும் என்னோட அப்படி காலரை தூக்கி வச்சு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான திமிரு வந்தது அங்கே தான்.
மற்ற செத்து போன பாம்பெல்லாம் சிலதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையே கிடையாது. நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல், எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் 200 ரூபாய் சம்பளத்துல இருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாய், அதாவது 30,000 ரூபாய் ஒரு படத்தில் நடித்தாலோ ஒரு வெப்சீரியலில் நடித்தாலோ பண்ணா 30,000 ரூபாய் கொடுங்கன்னு நான் கேட்குற அளவுக்கு 200 ரூபாயிலேருந்து இந்த 10 ஆண்டுகள் என்னோட வளர்ச்சி இது. இன்னைக்கு 1000 பேருக்கு மேலே சூசைட் பண்ணாதீங்க டெய்லி பேசிக்கிட்டே இருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு மனசே சரியில்லைக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கான்னு அவ்வளோ மெசேஜ்கள் இருக்குது. அதெல்லாம் கேட்டு பேர் சொல்லாமல், ஊர் சொல்லாமல், கதைகள் முழுக்க சொல்லாமல் வீடியோவாக நான் அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னோட பேச்சை கேட்டு நிறைய பேர் மாறுறேங்கிறாங்க. இது நான் பண்ணது கிடையாது, எனக்கு கிடைச்ச வழி இருக்கு இல்லையா, இந்த வயசுலேருந்து அனுபவிக்கிறேங்க. சின்ன வயசுலேருந்து அனுபவிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா கூட நான் பெருசாக வாழ்ந்ததே கிடையாது. ஓடி யார் வீட்லையாவது எங்கேயாவது தங்கி ஏதாவது வேலைகள் செஞ்சு என்னுடைய படிப்பு, என்னுடைய இன்றைக்கு என்னோட இந்த காலில் தான் நின்று இருக்கேன். அதற்கு நிறைய நண்பர்கள் இப்படி போமான்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 80 வயசு தாத்தால இருந்து 8 வயசு பையன் வர, அக்கா இப்படி போக்கா இந்த வழி கரெக்டாக இருக்கும்னு சொன்னவங்க வரைக்கும் நான் நன்றி கடனோட இருக்கேன். அவங்க எனக்கு நிறைய பாதைகள் வழிகாட்டியிருக்காங்க. அதே 80 வயசுலேருந்து 8 வயசு உள்ளவங்க வரைக்கும் எனக்கு தவறான பாதைகள் காட்டினதுனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். எனக்கு அதுதான் பிடிச்சி, அதனால தான் நான் பேசுகிறேன். ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க? எனக்கு தெரியும், நைட்டியை கிழிச்சிட்டு என் கூட படுக்கலைங்கிறதுக்காக அடி வாங்கியிருக்கேன். அது எனக்கு பிடிக்கல முடியல அப்படிங்கிற திரும்பி படுத்ததுக்காக 8 மிதி வாங்கியிருக்கேன். அப்போ இவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சால மட்டும்தான் இந்த கொடுமைகள் நடக்குதுங்கன்னு சொல்ல முடியும். நீங்க அதை ஏன் சொல்றீங்கன்னு கேட்பாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? குடும்ப சூழலால சிக்கி தவிக்கக்கூடிய பெண்களுடைய மனசாட்சியாக இருந்தது உங்களுடைய குரல். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.